ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அதிகாலை வேளையிலும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க. எங்கள் போக்கையும் வரத்தையும் நீங்க ஆசீர்வதிச்சிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளுக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதம் எங்களை நிறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்களை பின் தொடரட்டும் ஆண்டவரே. என் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனையோடு உம்முடைய ஹல்லேலூயா உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடக்க என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலே எங்களை உம்முடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவிதமான வியாதியோடு, பிரச்சனையோடு, போராட்டங்களோடு, கடன் பாரத்தோடு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்களிலும் வீடுகளிலும் இருந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேதனை படுகிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே வேதனை பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்ன தேவன் உம்மிடத்தில் இருந்து ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவர் அப்பா. ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினால் நிறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே எங்களை அப்பா. எங்களுக்கு நீர் தந்த அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்தை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபையை உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு நாளுக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய சகலவித ஆசீர்வாதங்களினாலும் அப்ப கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடி 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16 முதல் உள்ள வசனத்தை நமக்கு வந்து வாசிக்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டார். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து வந்தார். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார். குறி சொல்லுகிற ஆவிகள், அல்லேலூயா, குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், எஜமானன்மார்க்கு அநேக லாபங்களை உண்டாக்கி கொடுக்கிற
குறி சொல்லி அநேக குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிற ஒரு சில பின்னி சூன்யத்தின் மந்திரவாதத்தில் ஒரு சில ஸ்திரீகளில் ஒரு சில தாய்மார்களில் குடிகொண்டிருக்கிற குறி சொல்லுகிற அசுத்த வல்லவர்கள் இன்றைக்கு அதிகாலை வேளையில் கடிந்து கொள்ள போகிறார். உங்களில் எத்தனை பேர் நம்புகிறார்? நாம் செபிச்சு கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த அசுத்த வல்லமையை குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, பிசினஸ்களை விட்டு, தேவைகளை விட்டு அநேக வருஷங்களாய் அநேக குடும்பங்களை நசுக்கி பிடிச்சிருக்கிற இந்த குறி சொல்லுகிற அந்தகார வல்லமையை ஆவியானவர் சமயத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்களா, பவுலும் சீலாவும் கூட ஊழியத்தின் பாதையில் முன்னேறி போகிறார். அநேக பிரச்சனைகள் அவர் அல்லேலூயா ஃபேஸ் பண்ணி வந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் ஒன்றாமதாய் அல்லேலூயா தீமோத்தேயுவை கூட சேர்க்கிறார். இரண்டாம் அந்த 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒன்று தீமோத்தேயு சொல்லுகிறது ஒரு ஊழியக்காரனை பவுலோசும் சீலாவும் கூட சேர்க்கிறார். அதுக்கப்புறம் ஆசியாவில் வசனத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் தடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாடுக்குள்ளாடி கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அவர் அல்லேலூயா ஆலயத்தில் போய் அல்லேலூயா லிதியாயுடைய வீட்டில் போகிறார். அல்லேலூயா ஆற்றின் அருகே சுவிசேஷம் பேசி லிதியாயுடைய இதயத்தை துறந்து அதை முடிஞ்சு லிதியாயுடைய வீடு சந்தோஷம், மகிழ்ச்சியும், சமாதானமும், இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் கொண்டு நிறைந்து அந்த வீட்டில் இருந்து அவர் கிளம்பி அந்த ஊரிலூടെ நடந்து போய் கொண்டிருக்கும் போல் அநேக நாடுகளாய் குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ பவுலோசையும் சீலாசையும் கண்டுட்டு இவர் உண்மையான தேவனுடைய தாசன்மார் என்று சொல்லி இவரை பாராட்டி கொண்டே இருக்கிறார். காரணம், இவள் குறி பேசி அநேக எஜமானன்மாரை இவள் வாழ வைத்து கொண்டே இருக்கிறார். எப்படி வாழ வைக்கிறார்? குறி சொல்லி ஒருபோதும் அசுத்த வல்லமையினாலே ஒருபோதும் வாழ வைக்க முடியாது. அடுத்த குடும்பங்களை அழிக்க முடியும். ராகமா நதராதியா அநேக குடும்பங்களுக்கு அநேக எஜமானன்மாருக்கு இவள் லாபம் உண்டாக்கி கொடுக்கிறார். எப்படி லாபம் வரும்? ஒருத்தனை தகர்த்தால் நான் நல்லாகும், ஒரு குடும்பத்தை அழிச்சால் எனக்கு நல்லா இருக்கும். எனக்கு விரோதமாய் அவன் மந்திரவாதம் செய்திருக்கிறார், அதனாலே அவனுக்கு விரோதமாய் நான் மந்திரவாதம் செய்கிறோம். அதனாலே இப்படியெல்லாம் குறி கேட்டு மந்திரவாதங்களும் பின்னி சூன்யங்களும் செய்து இவள் எஜமானன்மார்க்கு அநேக லாபங்களை உண்டாக்கி கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் பவுலும் சீலாவும் அந்த ஊரிலூടെ சும்மாதை நடந்துதான் போய் கொண்டிருந்தது. பார்த்துக்கோங்களா, தேவ மனுஷன்மார் கர்த்தருடைய ஊழியர்கள் நடந்து போகும்போது இவளுக்கு ஒரு ஆசை. பார்த்துக்கோங்களா, இவளுக்கு பழையது போல குறி பேச முடியல, இவளுக்கு பழையது போல ஒன்றுமே பார்க்க முடியல. காரணம், பக்கத்தில் அல்லது தம்முடைய அபிஷேகம் உள்ள தேவ மனுஷன்மார் போகிறார். ஹல்லேலூயா. தேவ மனுஷன்மார் அந்த வீட்டிலோட்டு போகிறார், அந்த ஊரிலோட்டு போகிறார். அதனாலே இவளுடைய பழைய விளையாட்டு இப்ப நடக்கிறது இல்ல. இவள் நல்ல ட்ரை பண்ணி பார்க்கிறார், அதை செய்து இதை செய்தெல்லாம் பார்க்கிறார். ஆனால் அபிஷேகம் உள்ள தேவனுடைய அல்லது தாசன்மார் கடந்து செல்லுகிற இடத்தில் மந்திரவாதங்களுக்கும் பின்னி சூன்யங்களுக்கும் அதனுடைய தந்திர வல்லமைகளுக்கும் பிடித்து வைக்க முடியாத பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதிகாலை வேளையில் உன் குடும்பத்தை கட்டி இருக்கிறியா? உன் பிள்ளைகளை கட்டி வச்சிருக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த குறி பேசுகிற ஆவி, அந்த அசுத்த வல்லமை உன் குடும்பத்துக்கு நேராய் வாய்க்காது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை விடுவிக்கிறதுக்காக தேவன் நம்முடைய தாசன்மாரை அனுப்பி அந்த கட்டுகளை உடைக்க போகிறார். ராகாபா சகராதனாதியம். ஓ ஜீசஸ் நேம், ஹல்லேலூயா. இவள் எஜமானன்மாருக்கு அநேக நாடுகள் லாபம் உண்டாக்கி கொடுத்து வேதம் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட லாபம் தெரியுமா? ஒரு குடும்பம் செழிச்சு வாழும் போது அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக போய் அல்லேலூயா இவளுக்கு குறி கேட்பார்கள். இவள் குறி பேசி அந்த குடும்பம் இப்படித்தான் இப்படி எல்லாம் பண்ணியால் அழிக்க முடியும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி என்ன செய்யும்? இவளிடத்து வருகிறவளுக்கு லாபமும் அல்லேலூயா எந்த குடும்பத்தை அழிக்கணும் என்று சொல்லி இருக்கும் எஜமானன்மார் அந்த குடும்பத்தை உடைச்சு இந்த எஜமானன்மார்க்கு லாபம் உண்டாக்குற ஒரு வேலை இவள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு இதை பிடிக்காது. பார்த்துக்கோங்களா, பரிசுத்த ஆவி சத்திய ஆவியானவர் நம்முடைய வரும்போது நம்மளை சகல சத்தியத்திலும் வழி நடத்தும். சத்தியத்துக்கு என்ன உண்டு? விலை உண்டு. சத்திய ஆவி நம்முடைய வந்தால் நம்மளை சத்தியத்தோடு தான் நடத்துவார். பார்த்துக்கோங்களா. ஆனால் இவளுடைய மேல் இருக்கிற ஆவி சத்திய ஆவி அல்ல.
ஹல்லேலூயா. குடும்பங்களை அழிக்கிற ஆவி, பிள்ளைகளை அழிக்கிற ஆவி, குடும்பங்களை நடுத்தருவில் கொண்டு போகிற ஆவி, இவளடுத்து யாராவது வந்து பணம் கொடுத்து கட்டுகிறதுக்கு சொன்னால் அந்த எஜமானன்மார்க்கு ரொம்ப அதிகமாய் லாபம் உண்டாக்கி கொடுக்கிற ஆவி. ஆனால் பவுலும் சீலாவும் ஒரு சில நாளுகள் அந்த வழியிலூടെ நடந்து போகும்போது இவள் எதிரிட்டு வந்தார்கள். இவள் சொன்னார், உண்மையான தேவனுடைய தாசன்மார் என்று சொல்லி பவுலையும் சீலாவையும் இவர் ரொம்ப அதிகமாக பாராட்டி, எதுக்காக பாராட்டின்னு தெரியுமா? அந்த பாராட்டு கேட்கும் போது அந்த ஊழியக்காரங்கள் அல்லேலூயா அவளோடு அன்பாய் பேசி அவளை கடிந்து கொள்ளாமல் இருக்குமென்று அவள் நினைச்சார்கள். ஆனால் கிருபையுள்ள தேவ மனுஷன்மாரோடு விளையாட முடியாது. பார்த்துக்கோங்களா, கிருபையுள்ள தேவ மனுஷன்மார் அவளுடைய மேலிருக்கிற அசுத்த ஆவியை நோக்கி கல்பிச்சார். மாறுங்களா, இவள் ஒரு ஆளு அந்த தேசத்தை கலக்கி கொண்டே இருக்கிறார், அந்த ஊரை குறிபேசி அழிச்சு கொண்டே இருக்கிறார். ஆனால் கிருபையுள்ள தேவ மனுஷன்மார் இவள் பார்த்த உடனே ஒரு நாள் இந்த ஊழியர்கள் ஆவியில் சொன்னார்கள், இவளுடன் மேல் இருக்கிற அந்த அசுத்த வல்லமையே நீ கலப்ப. நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது சில குடும்பங்களை, சில தாய்மார்களை, சில குடும்பங்களை குறிவேசி அழிச்ச அசுத்த வல்லமைகள் இன்றைக்கு அதிகாலை வேளையில் கடிந்து கொள்ளப்படுகிறது. உயர்த்தெழும்பல் வல்லமை குடும்பங்களில் இறங்கிய செய்வாடுகிறது. நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது தலைமுறைகளுடைய எதிர்காலத்தை கட்டிய, முன்னேற்றங்களை கட்டிய, ஒரு நல்ல வீடை கட்டி வாழணும் ஆசைப்பட்டு வருஷம் குறையாயிடுச்சு. அதை சாதிக்காமல் பின்னி சூன்யங்களும் மந்திரவாதங்களும் செய்து உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி வச்ச, என் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை கட்டி வச்ச, உன்னுடைய முன்னேற்றங்களை தட்டி வச்ச குறி சொல்லுகிற ஆவி இனிமேல் உன் குடும்பத்தில் வாய்க்காது, உன் வீட்டில் வெளிப்படாது, உன் தலைமுறைகளில் வெளிப்படாது. விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ஒரு சில நாளுகள் மட்டுமல்ல, அநேக நாளுகள் இவர் ஊழியக்காரங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. இவள் பேசுகிற பேச்சு என்று சொல்லுகிறது, இல்லையா, இதா என்னோடு சேர்ந்து வருகிற ஆளுகள் உன்னதமான தேவனுடைய தாசன்மார். அவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு காரணம் என்ன தெரியுமா? இவளுக்கு நல்லா தெரியுது, அபிஷேகம் உள்ள எல்லாரிடத்தும் விளையாடி பார்த்து எல்லா எஜமானன்மார்க்கும் லாபம் உண்டாக்கி கொடுத்து, ஆனால் கிருபை உள்ள தெய்வ ஊழியக்காரங்களை கண்டபோது இவளுக்கு எதிர்த்து நிற்க முடியல, இவளுக்கு ஜெயிக்க முடியல. இவளுடைய குறி ஒன்றும் நடக்கிறது இல்ல. இவள் குறி வச்செல்லாம் பார்க்கிற, ஆனால் ஒண்ணுமே செயல்படுகிறது இல்ல. தடசம் யாரும் தெரியுமா? அடிக்கடி இவமாறு இந்த ஊழியர்கள் பக்கத்திலூടെ போய்கொண்டிருக்கிறது. இவளுக்கு ஒரு அஸ்வஸ்ததா, இவளுக்கு ஒரு புத்திமுட்டு, இவளுடைய லாபம். இவள் அநேக எஜமானன்மார்க்கு குறிபேசி லாபம் உண்டாக்கி கொடுத்து, மந்திரவாதம் செய்து, பின்னி சூன்யம் செய்து, 6 மாசம் செழிக்கும், சிலப்போல் 1 வருஷம் செழிக்கும், கூடியால் 10 வருஷம் செழிக்கும். ஆனால் இந்த கெட்டுகள் முறியடிக்கப்படும் போது உன் தலைமுறை குப்பக்கும் நாய் மாறும், அழிவுக்கும் நேராய் போகும். ஹல்லேலூயா. அதனாலே சத்திய ஆவியை பெற்றுக்கொண்டால் அது சகல சத்தியத்திலும் வழி நடத்தும். சத்திய ஆவி தலைமுறைகளுடைய எதிர்காலத்தை கட்டும், தலைமுறைகளுடைய முன்னேற்றத்தை கட்டும். தலைமுறையாய் உன்னை, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். உன்னுடைய காலத்தில் மட்டும் ஒரு ஆசீர்வாதம் வேணுமானால் நீ மந்திரவாதம் செய்தோ பிரச்சனை இல்லை, நீ பின்னி சூன்யம் செய்தோ பிரச்சனை இல்லை, ஆனால் உன்னுடைய தலைமுறைகள் கட்டாயம் அழியும். ஹல்லேலூயா. பாருங்களா, அநேக குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலை வேளையில் மந்திரவாதங்கள், பின்னி சூன்யங்கள் குடும்பங்களை கட்டிய, அநேக சரீரங்களை கட்டிய மந்திரவாதத்தின் ஆவிகளை, குறிவேசுகிற ஆவிகளை இன்றைக்கு வேளையில் பரிசுத்த ஆவியானவர் கடிந்து கொள்ளுகிறோம். இங்க ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது சரீரங்கள் இழுட்ட வேதனைகள், பாரங்கள், குடும்பங்களை அலக்களிக்கிற பின்னி சூன்ய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், அசுத்த பொருத்தனைகள், குறிபேசுகிற ஆவிகள், அந்த லாபங்கள் இனி உன் குடும்பத்தில் வெளிப்படாத வண்ணம், அந்த தடசங்கள் உன் எல்கையில் வெளிப்பட்டு வராத வண்ணம் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே உன் வீட்டில் கிரியை செய்கிறார்,
உன் குடும்பத்தில் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பல மாசங்களாய் மந்திரவாதங்களும் குறி பேசியும் சில குடும்பங்களை அழிச்சிட்டு இருக்கிறார். சில குடும்பங்களில் வந்த வேதனைகள், சில குடும்பங்களில் வந்த பாரங்கள் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் அதை கடிந்து கொள்ளுகிறார், பரிபூர்ணம் செய்ய. ஓ ஜீசஸ் நேம், ஹalleluya. அவர்கள் பல நாளுகள் தேவ ஊழியர்களை பார்த்து சொன்னார்கள், இவர் இரட்சையுடைய மார்க்கத்தை சொல்லுகிறவர்கள், இரட்சிப்பின் வழியை சொல்லிக் கொடுக்கிறவர்கள், நமக்கு இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிற குடும்பங்களை தாக்கி வச்சிருக்கிற குறிவேசுகிற ஆவிகள், எல்கைகளை தாக்கி வச்சிருக்கிற குறிவேசுகிற ஆவிகளை நோக்கி இந்த வேளையில் நான் கட்டளையிடுகிறோம், அந்த தேசத்தை விட்டு விலகு, அந்த குடும்பத்தை விட்டு விலகு, அந்த பிள்ளைகளை விட்டு விலகி போகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டளையிடுகிறோம். எதிர் வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். தேசத்தில் போராடுகிற அந்தகார வல்லமைகளை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் கடிந்து கொள்ளுகிறோம். மந்திரவாதத்தின் ஆவிகள், பின்னி சூன்யத்தின் ஆவிகள் தேசத்தில் வஞ்சிச்சு குடும்பங்களை அல்லேலூயா குப்பக்கும் நாக்கி போராடுகிற எதிர் வல்லமைகளை இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம், அடங்கி போ. அல்லேலூயா. பவுலும் சீலாசும் ஊழியர்களுடைய முன்னாடி இந்த வல்லமைக்கு நிற்க முடிந்ததில்லை, எதிர்க்க முடிந்ததில்லை, முன்னேறி போக முடிந்ததில்லை. அந்த அசுத்த வல்லமை அவளுடைய சரீரத்திலிருந்து விலகி, பாருங்களா, ஒரு ஆவி ஒரு மனுஷன் சரீரத்தில் ஏறியால் அந்த ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த தேசத்தையே கெடுத்து விடுவார். அல்லேலூயா. இவளுடைய மேலேறிய ஆவி குறிபேசி அந்த தேசத்தை அழிச்சிருக்கிறார். அந்த தேசத்தில் அநேக எஜமானன்மார்க்கு இவள் அநேக குடும்பங்களை அழிச்சு அவனுக்கு லாபம் உண்டாக்கி கொடுத்து, பாருங்களா, குறிபேசுகிற ஆவி அநேக குடும்பங்களை அழிச்சாகும் அடுத்தவனுக்கு லாபம் உண்டாக்குறது. இயேசு இந்த உலகத்தில் வந்தது உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கல்ல. இயேசு சொன்னார், நான் தருகிற சமாதானம் உலகத்தில் எவனாலும் தர முடியாது. இயேசு இந்த உலகத்தில் வந்தது உன் குடும்பத்தில் பிரிவினை விடுகிறதுக்கல்ல, உன் பிள்ளையுடைய எதிர்காலம் அழிக்கிறதுக்கல்ல. இயேசு இந்த உலகத்தில் வந்தது மந்திரவாதங்களை, பின்னி சூன்யங்களை உன் குடும்பத்திலிருந்து அறுத்து மாற்றி உன்னையும் உன் குடும்பத்தையும் தலைமுறைகளை மேன்மைக்கு மேல் மேன்மையாய் ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் சொல்லுகிறார். அவள் சில நாளுகள் பேசி அடுத்த வசனம் வாசிக்கிறீங்களா? பவுல் சினங்கொண்டு திருப்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பி, பாருங்களா, நல்ல தெளிவுள்ள தேவ மனுஷன்மார் உன் வீட்டில் ஏறியால், கிருபையுள்ள தேவ மனுஷன்மார் உன் எல்கையில் காலை சவிட்டியால், ஒரு குறி பேசுகிற ஆவியும் உன் குடும்பத்தை மிந்தி போகாது, உன் பிள்ளைகளை மிந்தி போகாது. பாருங்களா, அது அவளை விட்டு விலகி அதுக்கப்புறம் சொல்லுகிறார், எஜமானன்மார்க்கு என்ன போயிடுச்சு? லாபம் போயிடுச்சு. அநேக வருஷங்களாய் எஜமானன்மார் அந்த எல்கையில் இவளை வச்சு குறிகேட்டு அல்லேலூயா அநேக குடும்பங்களை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்களா, அல்லேலூயா. ஆனால் நல்ல தேவ மனுஷன்மார், கிருபையுள்ள தேவ மனுஷன்மார் அந்த எல்கையில் எப்போ காலை சவிட்டியோ அப்ப முதல் இவளுடைய லாபம் போயிடுச்சு. இனி ஒரு குடும்பத்தை இவளால் அழிக்க முடியாது. ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் குறி பேசவும் முடியாது, கெட்டவும் முடியாது. இவளுக்கு ஒரு பராணம், இவளுக்கு ஒரு அஸ்வஸ்ததா, இவளுக்கு ஒரு வல்லாத்த சூழ்நிலை. அது பவுலோஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. பவுலோஸ் அந்த ஆவியை கடிந்து அவளை விட்டு அந்த ஆவி விலகியால் அந்த தேசத்தை விட்டே விலகி இருக்கலாம். சத்திரம் சொல்லுங்களா? அல்லேலூயா. இவள் அநேக நாடுகளாய் எஜமானன்மாருக்கு லாபம் உண்டாக்கி, ஆனால் நல்ல ஊழியக்காரங்கள், பொறுமையுள்ள தேவ மனுஷன்மார், அபிஷேகமுள்ள தேவ மனுஷன்மார் உன் குடும்பத்தில் காலி சவிட்டியால், உன் எல்கையில் காலி சவிட்டியால் ஒரு குறி பேசுறவள் எழும்பாது, ஒரு அசுத்த வல்லமை எழும்பாது, ஒரு வல்லமைக்கு உன் குடும்பத்தை தொழ முடியாது.
உன் பிள்ளையை தொட முடியாது, உன் எதிர்காலத்தை கட்ட முடியாது. பாருங்களா, நீ என்ன வேணோ கெட்டிக்கோ, ஆனால் அபிஷேகம் உள்ள தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவின் நாமத்தில் அது அவுக்கும். ஹல்லேலூயா. அதாகும் கிருபா, அதாகும் வல்லமை, அதாகும் அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி நிக்க முடிஞ்சதில்ல. அதுக்கப்புறம் பாருங்களா, இவளுடைய லாபம், அல்லேலூயா, எஜமானன்மார்க்கு இவளை கொண்டுள்ள லாபம் போயிச்சு. அல்லேலூயா, சீக்கிரம் முடியல. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிட்டு கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் இவ்வளவுதான் முடியும். ஹல்லேலூயா. கிருபையுள்ள தேவ மனுஷன்மாரே, உன்னாலே அழிக்க முடியாது. லாபம் போய் இவ்வளவு வச்சு நீ பொழைக்க முடியாது, குறி பேச முடியாது, தேசத்தை அழிக்க முடியாது, குடும்பங்களை நடுத்தருவில் நிறுத்த முடியாது, பிள்ளைகளை பலவீனப்படுத்த முடியாது, பிசினஸ்களை அழிக்க முடியாது, குடும்ப ஐக்கியத்தை கெடுத்த முடியாது, பிள்ளைகள் எதிர்காலங்களை கெடுத்த முடியாது, சபைகளுக்கு விரோதமாய் போராட முடியாது, எந்த விதத்திலும் வியாதிகளால் பாரப்படுத்த முடியாது. இனி இவளை கொண்டு யாரையும் கட்ட முடியாது. இது எஜமானன்மார் கண்ட போது இதற்கு காரணக்கார தேவ மனுஷன்மார்க்கு விரோதமாய் எழும்பி, ஆனால் பவுலும் சீலாவும் போலே நாங்கள் சிறையில் மாட்டிக்கிட்டே, பவுலும் சீலாவும் போலே நாங்கள் சிறையில் மாட்டிக்கிட்டே, அந்த கதகுகள் துறக்கிற வரைக்கும் அப்பா உம்மை விடவே மாட்டேன். பாருங்களா, எஜமானன்மாருடைய லாபம் போய போது இவரை பிடிச்சு சிறைச்சாலையில் போட்டு, ஆனால் பவுலும் சீலாவும் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அல்லேலூயா, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கிருபை உள்ளவனை கெட்டது நடக்காது. பார்த்துக்கோ, கிருபை உள்ளவன் அவன் நடுராத்திரியில் எழும்பி இருந்து அவன் தேவனை ஆராதிக்கும், அவன் துதிக்கும், அவன் அந்நிய பாஷையில் பேசும். அந்த இடத்தில் நடந்தது என்ன தெரியுமா? பவுலோசையும் சீலாவையும் பிடிச்சு சிறைச்சாலையில் எஜமானன்மாருடைய லாபம் போய போது இனி என்ன செய்யக்கூடாது? எங்களுடைய லாபத்தை கடிந்து கொண்ட இந்த ஊழியக்காரங்கள் இனி உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லி சிறைச்சாலையில் போட்டு, பாருங்களா, சிறைச்சாலையில் போட்ட போது அங்க மாட்டி, அல்லேலூயா, பவுலும் சீலாவும் போலே நாங்க சிறையில் மாட்டிக்கிட்டே, பவுலும் சீலாவும் போலே நாங்க சிறையில் மாட்டிக்கிட்டே, அந்த கதகுகள் துறக்கிற வரைக்கும் அப்பா உம்மை விடவே மாட்டேன். பாருங்களா, இவன் மாற பிடிச்சு சிறைச்சாலையில் இட்டப்போ அவனை கிடந்து ஆராதிச்சு பவுலும் சீலாவும் தேவனை துதிக்க ஆரம்பிச்சு சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ளாடி அநேகர் ஞானசாரம் எடுத்து அநேகர் தேவனுடைய மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டு, பாருங்களா, ஒரு தேசத்தில் நடமாடிய குறிவேசுகிற ஆவியை கடிந்த போது அந்த தேசத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டது, அநேக குடும்பங்கள் விடுவிக்கப்பட்டது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. காரணம் பாருங்களா, கிருபையுள்ள தேவ மனுஷன்மாரே கெட்ட முடியாது. அல்லேலூயா. யாரெങ്കിലും தேவ மனுஷன்மார் வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வந்த வேதனை உன்னை அழிக்கிறதுக்கல்ல, நீ எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும். பார்த்துக்கோங்களா, இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா குடும்பங்களை நாங்கள் ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். கிருபையுள்ளவன் அல்லது தேவனை துதித்து ஆராதிக்கும் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையப்படும். ஹல்லேலூயா. ஜெபிச்சு ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, குடும்பங்களை கட்டிய பின்னி சூன்யங்கள், மந்திரவாதங்கள், குறிவேசுகிற ஆவிகளை ஆவியானவர் கடிந்ததுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை விடுதலாக்கியதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை விடுவிச்சதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே எதிர்க்கட்டுகளை கடிந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்சு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மேன்மைக்கு மேல் மேன்மையாய், சமாதானத்துக்கு மேல் சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹெவன்லி கிரேஸ் வாய்ஸ் உங்களுடைய சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. ஆமென்.